والعاقبة للمتقين. الصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமான திருமறை குர்ஆனாகும். வழிகாட்டுதலில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படுகின்ற பிதுஅத்தான காரியங்கள் ஆகும். ஒவ்வொரு பிதுஅத்தான காரியங்களும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்தார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கை கூறியவனாக இந்த பயானை ஆரம்பம் செய்கிறேன். மாதாந்திர இந்த பயான் நிகழ்ச்சியில் இங்கே குழும்பிருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. மேலும் இங்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பயனுள்ளதாக ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய தலைப்பிற்குள் செல்கிறேன். இந்த நேரத்தில் வியக்க வைக்கும் சொர்க்கத்தின் இன்பங்கள் எனும் தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே மறுமை என்கிற அந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமற்ற ஒரு உலகமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் மாத்திரம்தான் மறுமையில் நாம் வெற்றியாளர்களாகவோ தோல்வியாளர்களாகவோ சொர்க்கவாசியாளர்களாகவோ நரகவாசியாளர்களாகவோ தீர்மானிக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருமே தேர்வெழுதும் தேர்வாளர்களாக இருக்கிறோம். எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நன்மை தீமை அனைத்தையுமே பதியப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு நம்மை வாழ கற்றுக் கொடுத்தார்களோ எவ்வாறு வாழ சொன்னார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறிய போதனைகள் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நாம் பெற்ற போதனைகள் அனைத்தையுமே நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவன் எடுத்து செல்லக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல் அஹ்ஸனு அமலா என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அழகிய அமல் அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பிறப்பையும் இறப்பையும் தந்திருக்கிறான். பிறப்பு ஒரு மகிழ்வான சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு துக்கமான சம்பவம். இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மத்தியில் அவன் வாழும் அந்த நாட்களில் 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ அந்த குறுகிய நாட்களில் அவன் செய்யக்கூடிய அமல்கள் தான் மறுமையிலே அவனை சொர்க்கவாசியாகவோ அவன் செய்யக்கூடிய தீமைகள் தான் அவனை நரகவாசியாகவோ மாற்றும் என்று குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாம் எல்லாம் சொர்க்கவாசியாக வாழ வேண்டுமென்றால் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு என்றைக்குமே நாம் மயங்கிவிடக்கூடாது. உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஆடம்பரமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் நம்ம இருக்கும். எல்லா விஷயத்திலையும் நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயத்தையும் உலகத்தினுடைய ஆடம்பரத்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் உள்ளதை போன்று நம்ம வாழணுங்கிற ஒரு எண்ணம் ஆசை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வரும். பல பணக்காரர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பார்த்து ஏன் நமக்கு இது போன்ற பொருட்கள் இல்லை என்று நாம் நம்முடைய உள்ளத்திற்குள் கேட்டுக்கொள்வோம்.
அதே போன்று பணக்காரர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து ஏன் இன்றைக்கு நாம் சாதாரணமாக வாழ்கிறோம், ஆடைக்கு வழி இல்லாமல், உணவிற்கு வழி இல்லாமல் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற மனதிற்குள் பாகுபாடு வரும். இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ வரவில்லை. நிரந்தரமற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் மறுமை நாளில் அவன் தரக்கூடிய சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரம். அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கான ஒரு பயணத்தினுடைய துவக்கம் தான் உலக வாழ்க்கை என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். சொர்க்கம்ன்றோமே, சொர்க்கத்தை இலகுவாக அடைந்து விட முடியுமா? சொர்க்கம் என்பது சாதாரண ஒரு இடமா? சொர்க்கத்தை இலகுவாக அடைய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்படலாம். ஆனால் அதற்கான தியாகங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கைகள் சாதாரணமாக இல்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்திலே பல தியாகத்தை சொர்க்கத்திற்கு அடிப்படையாக வைக்கிறான். ஷஹீதாக்கப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரத்தில், ஷஹீதாக்கப்பட்டவர்களை நான் அவருடைய உயிர்களை விலைக்கு வாங்கி கொண்டேன். எதை பகரமாக கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டேன் என்றால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், சொர்க்கத்தை பகரமாக கொடுத்து அவர்கள் உயிர்களை விலைக்கு வாங்கி கொண்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்போ ஷஹீதாக்கப்பட்டவருடைய உயிர் அல்லாஹ் எதற்கு பகரமாக ஆக்குகிறான்? சொர்க்கத்திற்கு பகரமாக ஆக்குகிறான். அப்போ சொர்க்கம் என்பது ஒரு உயிரா அப்படி என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதை விட பெரிது. சஹாபாக்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு ஆசைப்படவே கிடையாது. சொர்க்கம் என்று வந்துவிட்டால் அதற்காக என்ன தியாகத்தையும் செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். பத்ரு போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள், சஹாபாக்கள் அனைவருமே நின்று கொண்டிருக்கிறார்கள். எதிரி படையினுடைய பலம் கூட நம்முடைய படையில் இருக்கக்கூடியவருடைய பலம் ரொம்ப குறைவு. இந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். சொர்க்கம் எத்தகையது தெரியுமா? லா அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அது வானம் மற்றும் பூமியை உள்ளடக்குகிற மிக பிரம்மாண்டமான ஒரு இடம் என்று சொர்க்கத்தை பற்றி நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். இதை கேட்ட ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் தன்னுடைய உள்ளத்திற்குள் நினைக்கிறார், இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் பல சிந்தனைகள் நமக்கு வருகிறது. வீட்டில் ரூம் இப்படி இருக்கணும், இந்த திசையில் இருக்கணும், பெட்ரூமுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் எப்படி கட்டணும், அந்தளவுக்கு சொகுசாக வாழணும், வீட்டுக்குள்ளே ஏசி வச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும், ஒரு வீட்டில் எல்லா விதமான அந்த செட்டிங்களும், மனிதன் சொகுசாக வாழ்வதற்கு எல்லா விதமான தயாரிப்புகளும் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு இவ்வளவு யோசிக்கிறோம் அல்லவா? அவர் சொர்க்கத்திற்கு யோசிக்கிறார். வானம் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்டதா சொர்க்கம்? அவர் சிந்திக்கிறார், சொர்க்கத்தை நான் சாதாரணமாக நினைத்து கொண்டேன், வானம் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, சொர்க்கம் பூமி இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, இந்த வானம் பூமி இந்த இரண்டையும் உள்ளடக்குமா சொர்க்கம் என்றால்? இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுமே அவன் நேரத்தை ஒதுக்கினாலும் கூட இந்த உலகம் முழுவதுமே சுற்றி பார்த்து வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, மிக பிரம்மாண்டமாக பூமி அல்லாஹ் படைத்திருக்கிறான், வானத்தை இதைவிட பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்கிறார், இவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்த அல்லாஹ் இதைவிட பிரம்மாண்டமாக சொர்க்கத்தை படைத்திருக்கிறானா? அவர் சொன்ன வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், ஒரு பெரிய ஒரு விஷயம் இழந்து விட்டால் ஒரு வார்த்தை நாம் எல்லாம் சொல்லுவோம்ல, சே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் சொல்றார், பக் அப்படின்றார். சே, இப்படிப்பட்ட சொர்க்கமா அப்படின்னு சொல்லி ரசூல்லா இந்த வார்த்தையை கேட்டாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, மா யஹ்மிலுக்க கவுலுக்க பக் பக், இப்போ சேங்கிற வார்த்தை எதுக்கு சொன்னீங்கன்னு சொல்லி அந்த நபித்தோழர் சொல்றார், யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தை பற்றி நீங்கள் பேசினீர்கள், அந்த சொர்க்கவாசியாக நான் ஆகிவிடக்கூடாதா? சொர்க்கவாசிகளில் நான் ஒருவனாக இருந்துவிடக் கூடாதா என்பதற்காகத்தான் சேர்ந்து சொன்னேன். அப்படியா? அதில் என்ன சந்தேகம்? நீயும் ஒரு சொர்க்கவாசித்தான் என்று அந்த நபித்தோழரை பார்த்து நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்துமே அல்லாஹ் மறுமையில் இதற்கு பிரதிபலனாக சொர்க்கத்தை தருவான் என்பதற்காகத்தான் அனைத்தையுமே சகித்துக் கொள்கிறோம். நபிகளார் தன்னை சொர்க்கவாசி என்று சொன்ன பிறகு இந்த உலகத்தில் என்ன வாழப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கிறது? சொர்க்கத்திற்குரியவனாக என்னை அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவாதம் கொடுத்து விட்டார்கள் என்றால் சாதாரணமான விஷயமா? அவர் பேசிக்கொண்டே சொல்கிறார், தனது இடது தோள் பையில் சில பேரிச்ச பழங்களை எடுத்து அதில்
ஒரு அரை பேரிச்ச பழத்தை சாப்பிட்டு விட்டு அரை பேரிச்ச பழத்தை வைத்து அவர் காட்டி பேசுகிறார், யா ரசூலுல்லாஹ், இந்த அரை பேரிச்ச பழம் சாப்பிடுகின்ற அளவிற்கு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தால் இன்னமா லஹாதா ஹயாத்தன் தவீலா, அதுவே மிக நீண்ட ஒரு வாழ்க்கை யா ரசூலுல்லாஹ் என்று அந்த அரை பேரிச்ச பழத்தை தூக்கி வீசிவிட்டு போர்க்களத்திற்குள் போகிறார். பல எதிரிகளை வீழ்த்துகிறார். இறுதியில் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு ஷஹீதாகி விடுகிறார். ஒரு நபித்தோழருடைய உள்ளம் சொர்க்கம் என்று வந்தவுடனே அதற்காக என்ன வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம் என்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறது அல்லவா? ஏன்? சொர்க்கம் எத்தகையது தெரியுமா? சொர்க்கத்தை பலர்கள் நாம் பேசுவோம், கேள்விப்படுவோம். சொர்க்கத்தை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அது போன்று அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான ஒரு இடமாக சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். ஆனால் சொர்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் சொர்க்கவாசிகளாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொருத்தவங்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு நாம் வந்ததே உலகத்தில் நிரந்தரமாக வாழ்றது கிடையாது. கொஞ்ச காலம் அல்லாஹ் ஹயாத்து கொடுத்த வரைக்கும் இருப்போம். அந்த காலத்தினுடைய நேரம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம போயிட்டே இருப்போம். அதான் உலக வாழ்க்கை. 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் அதுக்கு மேலே உலகத்தில் வாழ முடியுமா? ஆனால் சொர்க்கத்தில் இந்த வருடங்கள்லாம் கணக்கே கிடையாது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அப்போ சொர்க்கத்தினுடைய ஆசை நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கணும். உலகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம். அதை வாங்கணும், இதை வாங்கணும், சொந்த வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு தனி காரு கூட இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் வீடுகளில் பேசிக்கிடுவோம். எங்கேயாவது போகணுன்னா பஸ்ஸில் போகிறோங்க, ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்குங்க, நம்ம ஒரு தனி காரை வாங்கிட்டோம்னா அப்படியே ப்ரைவேட் ஃபேமிலியாக அப்படியே சேஃப்டியாக போயிடலாமுங்க, இப்படியெல்லாம் பேசிக்கொள்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் உலகத்தினுடைய ஒரு வசதி தான். ஆனால் இதெல்லாம் ஒரு அற்பம். அல்லாஹ் சொர்க்கத்திற்கு முன்னால் கொடுக்கிற விஷயங்கள். அப்போ சொர்க்கத்தினுடைய ஆசை நம்முடைய உள்ளத்தில் நாம் அதிகமாக ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லதீன ஆமனு ஆமிலு சாலிஹாத், நல் அமல்கள் செய்து ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்தவர்களுக்கு தூபா லஹும் வ ஹுஸ்னு மஆப், அவர்களுக்கு அழகிய தங்குமிடம் இருக்கு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் மறுமை நாளில் கொடுக்குற இந்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான நிம்மதியான திருப்தியான ஒரு தங்குமிடம். எல்லாமே அப்படித்தான் நம்ம யோசிப்போம். எந்த விதமான தொல்லை இல்லாமல் ஒரு திருப்தியாக ஒரு வீடு கட்டிக்கிட்டா போதும், நல்லா சந்தோஷமாக இருந்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அல்லாஹ் அந்த மாதிரி சொல்கிறான், மறுமை நாளில் ஒரு அழகிய தங்குமிடம் யாருக்கு இருக்குதாம்? நல்ல அமல்கள் செய்து நல்லவர்களாக ஈமான் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம், நிச்சயமாக அந்த ஜன்னத்தில் அந்த சொர்க்கத்தில் ஃபி ஷுகுலின் ஃபாக்கிஹூன், அவர்கள் தங்களுடைய எந்த விதமான இடையூறு இல்லாமல் அந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பொதுவாக இந்த ஷுகுலின் ஃபாக்கிஹூன்கிற அரபு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இடையூறு இல்லாமல் உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே வாழ முடியாது. வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இடையூறு இல்லாமல் இருக்கா? நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். சமைச்சியா இல்லையா, கூட்டு வச்சியா இல்லையா, அங்கேருந்து ஒரு பேச்சு, இவங்க அது சொன்னாங்க இது சொன்னாங்க, இங்கே ஒரு பேச்சு, இப்படி பேச்சுக்கு மேலே பேச்சு போய்கிட்டே இருக்கும். சரி ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில் உட்காந்தா நம்ம குழந்தை குட்டிங்களை நமக்கு பக்கத்தில் வந்துடுங்க. அப்போ அதுங்களை கொஞ்சம் விளையாடிட்டு இப்படி போயிடும். அதிகபட்சமாக உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் இடையூறுன்னு சொல்லி எங்கேயுமே நீங்கள் திருப்தியாக இருக்க முடியாது. நல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு நீங்கள் யோசிப்பீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அங்கே என்ன பிரச்சனையாக இருக்கும்? அவன் கொண்டு வந்த மெனு கார்டில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் இருக்காது. சே, அதுக்கு தான் இந்த ஹோட்டலுக்கு வர வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை. சாப்பிட்றதுல பல பிரச்சனைகள் வரும். இங்கே தந்தூரி இல்லை, பார்பிக்யூ இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இங்கே ஒன்றுமே இல்லை. வேறு கடைக்கு போகலாம், அங்கே போனால் இவன்கிட்ட சிக்கனில் கொஞ்சம் லேசாக காரம் அடிக்கும், இல்லை நல்லா வெந்திருக்காது அப்படின்னு சொல்லி இல்லை இன்னொரு கடைக்கு போகலாம், அங்கே எல்லாமே நல்லா அமைஞ்சிடும். பார்த்தா கையாமையாக இங்கே 4 பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்கே 4 பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது, ரிலாக்ஸாக சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா இங்கிட்டு கத்துறாங்க அங்கிட்டு கத்துறாங்க. எல்லா நேரத்துலையும் தண்ணி பிடிக்கிற இடத்துல தண்ணி தான் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். அங்கே பார்த்தா நமக்கு முன்னாடி 2 குடம் வச்சுருப்பாங்க. அம்மா கொஞ்சம் பிடிச்சிக்கிறேம்மா, எமர்ஜென்சி. ஆமாம் 6 மணிக்கு நான் வந்திருக்கிறேன், நீ இப்போ குடத்தை வைப்பேன் அப்படின்னு வாங்க அவங்க. இல்லைம்மா கொஞ்சம் எமர்ஜென்சி, லைனில் வா போ,
கால் மணி நேரம் அரை மணி நேரம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் இல்லை இவ்வளோ நேரமாக ஒரு தோண்டியாக தான் பிடிச்சிட்டு வந்த, நீ ஒரு குடமாக பிடிச்சிட்டு வந்தியா, அந்த ஒரு இடையூறு இருக்கு இல்லைங்களா, எது செஞ்சாலும் ஒரு இடையூறாக இருக்கும். வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார், என்னம்மா என்னாச்சு, ஆமாம் இதுதான் வீட்டில் பருப்பு குழம்பு வச்சேனே, தொட்டுக்க வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தீங்களா நீங்கள், ஆமாம் மறந்துட்டேன். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தான் மறதி ஜாஸ்தி உங்களுக்கு. என்ன ஆகும் இவருக்கு, வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்தவொடனே படப்படப்பெல்லாம் வந்திருப்பார், இன்னும் டென்ஷன் ஆகிடும் இவருக்கு. போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வேணாம், இப்போ வீட்டுக்கு வந்தப்போ திரும்ப வாங்கிட்டு வரேன்னு வைங்க, உட்காருங்க போதும், இதே சாப்பிட்டு ஊறுகாய்ச்சி தொடுக்கிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஆயிடும். சில நேரங்களில் அந்த இடையூறுகள் உலகத்தில் எங்கே போனாலும் இடையூறும். நல்லா பிளான் பண்ணி ஒரு டூருக்கு போகலான்னு நீங்கள் போவீங்க, காரை பிடிக்கிறது, பேசுகிறது, வேனில் போகிறது எல்லாமே நல்லா இருக்கும். போன இடத்துல ஏதாவது ஒன்று கரைச்சல் வந்துடும். ஆமாம் எல்லாம் வந்துட்டோம், அந்த அபராரை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஒருத்தவங்க, அவனை கூப்பிட்டு வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி எல்லாம் சரியாக தான் இருந்தது, சாப்பாடு சரியில்லை. இப்படி உலகத்தில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் ஒரு இடையூறு இருக்கும். சரி டூர் நல்லா இருந்துச்சா, எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு போனோம்ல அது நல்லா இல்லை, பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஏன் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, பார்க்கவே முடியல அப்படின்வாங்க. இப்போ இடையூறுகள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது, சரிங்களா? அப்போ இடையூறு இல்லாத இடம் ஃபீ ஷுகுலின் ஃபாக்கியுன்னு அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீங்களா, அது சொர்க்கத்தில் மட்டும்தான் இருக்குது. உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு எந்த இடையூறுமே இருக்காது. நீங்கள் போய் சொர்க்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு மாளிகைகளில், அதாவது நீங்கள் எந்த மாதிரி மன நிம்மதியும் உடல் ரீதியான நிம்மதியும் எதிர்பார்க்குறீங்களோ ஃபி ஷுகுலின் ஃபாக்கிஹுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த தொல்லையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேருக்கெல்லாம் அந்த இடையூறு பெரும்பாடு. ஃபோன் கால் வந்தாலும் கூட சில பேர் சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, கூடாத ஆட்காராக ஃபோன் அடித்தாங்கன்னு வச்சுங்களேன், ஃபோனு பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சில பேர் இப்படி ஃபோன் வச்சுருவாங்க. சில பேர் அந்த சுகர் பேஷண்ட்லாம் அவங்களுக்கு பிபி சுகர்லாம் இருக்கும்ல, இவன் எதுக்கு என்னை கூப்பிட்றான்னு சொல்லி வந்த கோத்தில் ஃபோனை தூக்கி எரிஞ்சிருவாங்க. இந்த ஏதாவது ஒரு டென்ஷனு, இந்த இடையூறு இருக்கு இல்லைங்களா, இந்த மன ரீதியான நிம்மதி இருக்குல்லங்க, உலகத்தில் எங்கேயுமே நிரந்தரமாக நீங்கள் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு இடையூறு இருந்துக்கிட்டே இருக்கும், எது செஞ்சாலும் இடையூறாக இருக்கும். எந்த விஷயத்தில் நமக்கு ஒரு குறுக்க ஏதாவது ஒன்று வந்துடும். இப்போ மன ரீதியான ரிலாக்ஸேஷன் அப்படின்வாங்க, அதுக்குன்னு சில பகுதிகள்லாம் உலகத்தில் இருக்குது. ஆனால் மன ரீதியான நிம்மதிக்கு அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் நீ எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தொல்லை இருக்கும், பிரச்சனை இருக்கும், சொர்க்கத்தில் இருக்கிற மன நிம்மதி இருக்குல்ல, இடையூறு உனக்கு யாருமே தரமாட்டார்கள், அந்த மாதிரி ஒரு மன நிம்மதி இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற நேரத்தில் எல்லாம் சாதாரணமாக அல்லாஹ் குறிப்பிட்டு போகலை. உலகத்தில் சில நேரங்களில் ஒரு கொடைக்கானலுக்கு போனோம், அந்த மலை பிரதேசங்களை பார்த்தோம், அதனுடைய மேகங்களை பார்த்தோம், இல்லை ஒரு மூணாறு போனோம், கேரளா ட்ரிப்பு போனோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கண் அப்படியே பதியும் இல்லைங்களா, இந்த இயற்கையான பசுமையான இடங்கள்லாம் அப்படியே பதியும். பதிய நமக்கு ஒரு ஆசை, இப்படி சூப்பராக இருக்க இடம், இவ்வளோ கிளைமேட்லேயும் ஜில்லுன்னு இருக்க, இங்கே சம்மர் டைமாக இருக்கும், அங்கே பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்கும், ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், கண்கள் பார்க்கிற ஒரு வியப்பு, உள்ளம் எதிர்கொள்ளக்கூடிய வியப்பு. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஆதத்துல் இபாதத்தி சாலிஹின், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்கு சோனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சோனம் எப்படி இருக்கும் தெரியுமா? சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திராத, அல்லாஹ் பேசுறான் பாருங்க, மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணுமே பார்த்திராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பிபஷர் துஹ்ரன், உள்ளத்தால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு இடம் இருக்கும். பல்ஹு மா அத்தால்துகும் அலைஹி, அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்தது சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கம் தான் சொல்லி சொற்பம் தான் அல்லாஹ் சொல்றான். பாருங்க, 3 விதமா அல்லாஹ் பேசுறான். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்து விடாத. நினைச்சு பாருங்க, உலகத்தில் நம்ம கண்ணு பார்க்கும், அதை வர்ணிக்கும், உள்ள வர்ணிக்கும், இந்த இடம் இப்படி இருந்துச்சுங்க. ஒரு மைசூர் கோட்டைக்கு போனோம்னா அதை வர்ணிப்போம், நம்ம அந்த கோட்டை எப்படி இருந்துச்சுங்க, முகப்பு இப்படி இருந்துச்சுங்க, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை பற்றி யாருமே வர்ணிக்க முடியாதாம், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதாம். அது வியக்க வைக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான இடம். அது எந்த உள்ளமும் எதிர்கொள்ளாத அளவிற்கு அல்லாஹ் மிக பிரம்மாண்டமாக வைத்திருக்கிறான்.
அங்கு கொடுக்கப்படக்கூடிய சுகபோகங்கள், அங்கு கொடுக்கப்படக்கூடிய அனைத்துமே மிக பிரமாண்டமாக இருக்கும். அப்ப அல்லாஹ் என்னன்னா, சொர்க்கம் இருக்குல்ல, இதுவரைக்கும் யாரும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லைன்னு சொன்னா யாரும் பார்த்திராத ஒரு இடத்துல நம்ம காமிக்க போகிறான். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இடம் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுகிறார்கள். அதுதான் சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வர்ணிச்சாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோங்க, நம்ம அந்த இடத்தை பத்தி நம்ம வர்ணிப்போம். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி வர்ணிக்கிறாங்க. இன்ன ஃபீ ஜன்னத்தில் ஷஜர், சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குதாம். என்ன இருக்குதாம்? ஒரு மரம். அப்ப பார்வையில் மரம்ங்கிறது என்ன? ஒரு ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பகுதிகள் கொண்ட ஒரு இடம் மரம் அப்படின்னு சொல்லுவோம், குறிப்பிட்ட இடம். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யஸீரு ராகிப் ஃபீ தில்லிஹா மிஅத்தி ஸனத், அதன் நிழலில் ஒருவன் பயணித்தால் 100 வருடங்கள் பயணிப்பார். 100 வருடங்கள் பயணித்து கொண்டே இருப்பாராம். அந்த மரத்தினுடைய நிழலை அவரால் கடக்க முடியாதாம். எத்தனை வருஷங்க? 100 வருஷம். ஒரு மரத்துடைய நிழலை இப்படி இருக்குன்னு சொன்னா இது கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? யூகிக்க முடியுதா? உலகத்தில் எல்லாமே யூகிச்சிடலாம். சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய இன்பங்கள் மாத்திரம்தான் அல்லாஹ் சொல்லும்போது, மனதால் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு இன்பத்தை, ஒரு இடத்தை உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்போ 100 வருடங்கள் பயணிக்கிற அளவுக்கு ஒரு மரத்தினுடைய நிழல் இருக்கும் என்றால் அது எப்படி இருக்கும்? எத்தகையதாக இருக்கும்? அந்த நிழல் எப்படி இருக்கும் என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த உலகமே தோற்று போய்விடும். பொதுவாக மனுஷன் இயற்கையை ரொம்பவே நேசிப்பாங்க. இயற்கை நேசிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே கிடையாது. கொஞ்சம் பயணம் பண்ணி பாருங்க, வெளியே நல்ல ட்ரீஸ் இருக்கிற இடங்கள், மரங்கள் இருக்கிற இடங்கள், பச்சும் பசேன்னு இருக்கிற இடங்கள், இதெல்லாமே ஒரு மனதுக்கு ஆரோக்கியமாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். எங்கேயாவது நம்ம போனாலும் கூட ஒதுங்கிறதுக்கு மரத்தினுடைய நிழலை தான் கீழே உட்காருவோம். நம்ம அது நல்லா இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லி. இந்த நிழலை 100 வருடங்கள் பயணித்தாலும் கூட அந்த அடியானால் கடக்க முடியாதுன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை சொர்க்கத்தில் கொடுக்க இருக்கிறான். அதே மாதிரி சொர்க்கத்துக்குள்ள நம்ம நுழைவோம்ல, அப்படி நுழையும் போது நம்முடைய முகத்தினுடைய பிரகாசத்தை பற்றி நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய பல இன்பங்கள்ல அல்லாஹ் டோட்டலாக நம்ம முழு உடலையே மாற்றி விடுகிறான். எந்த அளவுக்கு உடல் மட்டும் மாற்றப்படுவது கிடையாது, அத்தனையும் அல்லாஹ் மாற்றி விடுகிறான். இந்த உலக வாழ்க்கை வேறு, சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை வேறு. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், அவ்வளவு ஜும்ரத்தில் தலிஜுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களினுடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்றால், அலா சூரத்தில் கமரி லைலத்தில் பத்ரி, பௌர்ணமி இரவில் சந்திரனின் தோற்றத்தை போல் மிக பிரகாசமாக இருக்கும். பௌர்ணமி இரவுல சந்திரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நிலாவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசம் முஃமின்களுடைய முகங்களில் இருக்குமா, அவங்களுடைய தோற்றங்களில் இருக்கும் என்று நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். சொன்னால் நினச்சி பாருங்க, அல்லாஹ் எந்த மாதிரி ஒரு உலகத்தை படைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. அடுத்து சொல்றாங்க, சொர்க்கத்தை பற்றி நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம சில நேரங்கள்லங்க இயற்கை உபாதைகள், இயற்கையான சில விஷயங்களை தவிர்க்கவே முடியாது. ஏதாவது சில நேரங்களில் வெளிநாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எச்சித்து போனீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க, பெரிய அமௌண்ட் ஃபைன் போட்டுருவாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் அதுக்கெல்லாம் என்ன கிடையாது, தடை கிடையாது. இந்த எச்சி துப்புதல் அப்படிங்கிறது இயற்கையிலே ஒரு உபாதையாக உடலிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் படைத்திருக்கான் உலகத்தில். அதில் சொர்க்கத்தை இந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. சில நேரங்களில் நமக்கும் அப்பப்போ சில கோபங்கள்லாம் வந்துடும். நடந்து போய்கிட்டே இருப்போம், பொதுக்குன்னு ஒரு ஆள் எச்சி துப்புவார், சே மனுஷனா அவன், டிசிப்ளினே தெரியாத அவனுக்கு, அப்படிலாம் வெறுப்பு தட்டிடும். அப்படி தானே உலகத்தில் சில விஷயங்கள்லாம். நடைபாதையோட இடத்துல ஒரு ஆள் சிறுநீர் கடிச்சார்னா, மக்கள் நடமாற இடத்துல போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெறுப்பு தட்டிடும். அப்படி தானே நபிகள் நாயகம் சொல்றாங்க, நாம என்ன சாப்பிட்டாலும் எந்த மாதிரி இன்பங்களை அனுபவிச்சாலும் லா யப்ஸகூன ஃபீஹா, அவர்கள் அங்கள் எச்சில் துப்பவும் மாட்டார்கள். எச்சிலே நமக்கு வராது. அந்த மாதிரி என்ன சாப்பிட்டாலும் சரி, எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன வராது, எச்சில் வரவே வராது. நாங்கள் எச்சில் மட்டுமா வராது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா யம்தஹிதூன வலா யதகவ்வதூன, மலம் ஜலம் கழித்தல் என்பது சொர்க்கத்தில் கிடையாது. நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி படாபாடு சில நேரங்கள் நம்ம சில பேர் படுவோம்.
அஜீரணமான உணவுகளை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேருந்து வெளில வர மாத்திரையை போடு, அதை போடு, இதை போடுன்னு சில நேரங்களில் வந்து தேவையில்லாமல் என்ன பொருள் எதுக்கு சாப்பிட்டேங்கிற அளவுக்கு மனநிலை உண்டாக்கிடும். இந்த மலஞ்சலம் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த உலகத்தில் தான். அல்லாஹ் வந்து மறுமையினால அப்படி கிடையாது. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சொர்க்கத்தில் என்ன வேணாலும் சாப்பிட்டு லேசாக ஒரு ஏப்பம் வரும், அந்த ஏப்பத்தை விட்டோம்னா ஜீரணமாயிடும், முடிஞ்சு போச்சு. தொழுகையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நல்லா பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஆள் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏப்பம் விட்டார்னா பக்கத்தில் இருக்கிறவருக்கு தெரியும். என்ன தெரியும்? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கான், சரி இங்கே வரைக்கும் அடிக்குதியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இயற்கையாகவே உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஆனால் சுருக்கத்தில் இந்த மாதிரி செட்டப்பே இருக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்குங்க, அல்லாஹ் படைத்திருக்கிற எல்லா உணவுகளையும் சாப்பிடுங்கள், எச்சில் துப்ப மாட்டீங்க, மலஞ்சலம் கழிக்க மாட்டீங்க. ஒரே ஒரு ஏப்பம் தான் ஜீரணம், திரும்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், அடுத்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. நினைத்தது எல்லாம் கிடைக்கும்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி உணவு என்ன சாப்பிட்றதாலும் சாப்பிட்டுக்கலாம், நினச்சிங்கன்னா அந்த உணவு அல்லாஹ் கொடுத்துருவான். நினைத்ததை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை எல்லாம் மறுமையினால தான். சில பேர் அந்த ஃபுட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, நல்ல நல்ல உணவுகளில் தேடி தேடி சாப்பிடுவாங்க. இந்தியாவில் கிடைக்காத உணவு வெளிநாட்டில் கிடைக்கும், வெளிநாட்டில் போய் சாப்பிட்றதுன்னு கஷ்டப்படுவாங்க. சில பயிர்கள் கூட வெளிநாடுகளில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி தண்ணீர் கூட நல்ல தண்ணீர்கள், நல்ல எனர்ஜெட்டிக்கான தண்ணீர்கள்லாம் வெளிநாடுகளில் கிடைக்கும். ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்குற எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டி தான். இங்கே நம்ம பார்க்குறோம்ல, எல்லாமே அட்டு குவாலிட்டி, குடிச்ச 5 நிமிஷத்துல எல்லாம் வீணாக போயிடுது. அடுத்து எல்லாம் சொல்கிறோம், அது எல்லாமே அங்கே எல்லாமே ஒரிஜினல் தான். குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இன்பம், சுகம், உடல் ஆரோக்கியம், எந்த பிரச்சனையும் வராது. இன்றைக்கெல்லாம் 40 தாண்டிட்டோம்னா சுகருன்றான், திடீர்னு பிபின்றான். 20, 25லேயே இன்றைக்கி படிக்கிற பசங்களுக்கு என்னவாயிருது, எனக்கு அப்பப்போ டோக் வந்துடும்ன்றான். என்னடா டோக் வந்துடும், டோக்குன்னா என்னன்னா திடீர்னு கையெல்லாம் இழுத்துக்கும் அப்படின்னா. லேசாக மாடிப்படி ஏறுறான், ஒரு 5 படி 6 படி ஏறுறான். 60 வயசுல உள்ளவங்க கூட நன்னிமா கூட ஓரளவு ஏறி வந்துடுவாங்க போல. இவன் 5 படி 6 படிக்கு மூச்சு வாங்குறான், அம்மா முடியல அப்படின்றான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்குற அந்த வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, ஒரு இன்பகரமான வாழ்க்கை. அப்போ சொர்க்கத்தினுடைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் குறிப்பிடுறாங்க. ஆத்தைனாஹும் ஃபீஹ ஸஹப், அங்குள்ள பாத்திரங்கள் கூட எப்படி இருக்குமா, தங்கத்திலான பாத்திரங்களாக இருக்கும். நம்ம சாப்பிட்ருவோமா தங்கத்திலான பாத்திரம், ஸ்டீல்லே பாடுபட வேண்டியதாக இருக்குது. அப்போ தங்கத்திலான பாத்திரங்களை நினச்சி பாருங்க, சாப்பிடக்கூடிய உணவும் கூட அல்லாஹ் தங்கத்தினாலான பாத்திரத்தை கொடுப்பானாம். தங்கத்தினாலான பாத்திரங்களில் நாம் சாப்பிடுவோமாம். அதே போன்று நபிகளார் குறிப்பிடுகிறார்கள், அம்ஷஅத்துஹும் மினல் ஸஹபி வல் ஃபித்தா, தலைவாரும் சீப்புகள் கூட எப்படி இருக்குமா, தங்கத்தினாலான வெள்ளியினான சீப்புகள் இருக்கும். அப்போ முடி இருக்குன்னு தான் அர்த்தம். இங்கே சில பேர் முடி இல்லாத பேருக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. 40 வயசு ஆச்சுன்னா இதை போட்டு மறைக்க, அப்படி மறைக்க, கண்ணாடிக்கு முன்னாடி நிற்க, இந்த விளம்பரம்லாம் பார்ப்பாங்க. லைட்டாக சொட்டையா அவங்களுக்கு இந்த ஆயுர்வேதிக் எண்ணெயை பயன்படுத்தவும்னு சொல்லி அதை வாங்கி போடுறையா, பழைய மாதிரி 20 வயசுக்கு மாறுறையா, நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த முடியை சரி பண்ணுறதுக்கு படாபாடு. வலது பக்கம் சீவணும்னா லேசாக இந்த பிளாட்ஃபார்ம் தெரியும், இதை மறைக்கணும். இடது பக்கம் சீவணும், இந்த பிளாட்ஃபார்ம் தெரியும். தூக்கி சீவனா இந்த முழு கிரவுண்டும் தெரியும். ஒரேடியாக படுக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. இந்த 40 வயசுக்கு பிறகு ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். சொர்க்கத்தில் இந்த பிரச்சனை கிடையாது. தலைமுடி சீவுறது கூட எது சீவமா, வெள்ளியாலான தங்கத்திலான சீப்புகளை வச்சு சீவம்னு நினச்சி பாருங்க. சீப்புகளை இன்னைக்கு ரொம்ப நம்ம சாஃப்டாக பார்க்குறோம்ல, ஏன் முடி கொட்டிடக்கூடாதா, அது வாங்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கணுமா, அந்த மாதிரி பார்க்குற சீப்புகள் அல்லாஹ் தங்கத்திலான சீப்புகள் கொடுப்பானாம். அதை வைத்து நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி உடலில் சில அசௌகரியங்கள் இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு சட்டையை ஒரு நாள் போட்டு வந்துட்டார், திரும்ப அதே சட்டையை 2வது நாள் போடுறாரு, சரி 3வது நாள் அதே போடுறாரு. பக்கத்தில் நிற்க முடியுமா, சரி இருந்தாலும் சட்டை ஒரே சட்டையை போட்டு வர்றாப்புல, ஸ்மெல் அடிக்குது, வேர்வை ஸ்மெல்லு. இந்த வேர்வை ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள்கிட்ட இருக்கும். சில பேர் துவைக்காமல் இந்த வீடுகளில் அதுக்கும் சில பிரச்சனைகள் வருது. நீங்கள் அப்பப்போ கழட்டி போட்டுறீங்க. வாஷிங் மிஷினாக துவைக்கிறோம், ஆத்திக்கு போடணும்ல, இந்த கஷ்டம் யாருக்கு தெரியும். எல்லாம் வந்து நிறைய சுதந்திரத்தை கொடுத்துட்டோம் நமக்கு. அந்த சுதந்திரத்தில் சில கஷ்டத்தை மட்டும் நம்ம பெருசாக பாதமாக நினைக்கிறோம். இவர் வீட்டம்மாவுக்கு பயந்து செய்கிறாரா இல்லை வெளி உலகத்துக்கு பயந்து செய்கிறான்னு தெரியாமல் சட்டையை திரும்பி ஒரே சட்டையை போட்டு வந்துடுறாப்புல. இங்கே தொழுகையில் நிற்கிறவருக்கு தக்பீர் கட்டிக்கணும்னா அவர் என்னடா மூக்கை பொத்திக்கிட்டு நிற்கிறாப்புல, சட்டையை பழைய சட்டை, டிஷர்ட்டு பழைய சீரிஸ், அந்த மாதிரி துவைக்காமல். இந்த வேர்வை பிரச்சனை இருக்கு இல்லைங்களா,
எல்லாத்துக்கும் உள்ளதான். அது என்னதான் நம்ம பவுடர் அடித்தாலும் மனுஷனாக அது இயற்கை மலம் ஜலம் வேர்வை துர்நாற்றங்கள் எல்லாம் இயற்கையில் அப்படி தான் படைச்சிருக்கான். ஆனால் சொர்க்கத்தில் இந்த பிரச்சனை கிடையாது. சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மை எதுகுலுல் ஜன்னத்தை இன்னாமும் லா யபாசு, சொர்க்கத்தில் அல்லாஹ் வந்து வேர்வையும் கூட ஓ மஜாரஹும் அல்வாத்தும் வரஷும் மிஸ்க், கஸ்தூரி வாடை மாதிரி இருக்குமா. வேர்வை கூட எப்படி இருக்குமா, நீங்கள் எப்படி துர்நாற்றம் நம்ம சொல்கிறோமோ அந்த வேர்வை கூட கஸ்தூரி வாடை மாதிரி மணக்குமா சொர்க்கத்தை. நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும். அதே மாதிரி தோற்கிற பிரச்சனையே இருக்காது. நீங்கள் அணியக்கூடிய எந்த ஆடையும் இட்டு போகாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய இளமையும் அழிந்து போகாது. சொர்க்கத்தில் எல்லாமே இளமையாக தான் இருக்கும். 25 வயசு 30 வயசில் எப்படி துள்ளி குதித்து விளையாடிட்டு இருப்போமோ அந்த மாதிரி இருப்போம். தோற்கிற பிரச்சனையும் பெரிய பிரச்சனை தாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹ் அந்த ஆடைகளை எப்படி கொடுப்பானாம், அந்த துவைக்கிற மாதிரியான மெட்டீரியலே இருக்காது. அந்த ஆடை இற்று போகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆடைகள் எப்படி இருக்கும், நம்முடைய இளமை எப்படி இருக்கும், நம்முடைய உடல்வாகு எப்படி இருக்கும், நம்முடைய படைப்புகள் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் எப்படி படைச்சிருப்பாங்கிறத ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் உலகெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தை பார்த்து நம்ம பெருசாக நினைக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் உலக வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லி. சொர்க்கத்துக்கு முன்னாடி உலகம் ஒன்றுமே கிடையாது, அற்பத்துக்கும் அற்பம். அதுதான் குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நேரத்திலையும் கூட வலா துஇஸ்ஸுக்கும் ஃபில் ஹயாத் துன்யா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த உலக வாழ்க்கை ஒரு பொழுதும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அப்படி இருக்கும். பார்க்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்கள் இப்படி பிரமிச்சு செட்டப்பு தான், எல்லாமே செயற்கை தானே, இயற்கையா? பெரிய ஒரு தாஜ்மஹால் பார்க்குறீங்க, அது செயற்கையா இயற்கையா? செயற்கை தானே. உலகத்தில் நாம் பார்க்குற பிரமிடுகள் உட்பட, எகிப்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரமிடுகள்லாம் இருக்கும், அதை மனுஷன் செஞ்சது தானே. அது அப்படி தெரியும் நமக்கு, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. மனுஷனாலே இவ்வளோ பண்ண முடியும்னு சொன்னால் அல்லாஹ்வால எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு நதியை பார்க்குறோம், ஒரு ஆறை பார்க்குறோம், ஒரு கடலை பார்க்குறோம், இதெல்லாம் எப்படி இழுக்குது, மனசு அப்படியே இழுக்குது இல்லைங்களா? நம்ம இயற்கை எல்லாம் படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஒரு காற்று அடிக்குதுங்க, அந்த காற்றுல வந்து ஒரு அல்லாஹ் கொடுத்துருக்கு ஒரு மன நிம்மதி. அடித்த காற்றுல அப்படியே நம்ம எங்கேயோ போகிறோம். இப்போ அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சொர்க்கத்தில் படைத்திருக்கிறான். அதில் மிக முக்கியமாக இந்த ஆறுகள் இருக்கு இல்லைங்களா, மனுஷனையும் தண்ணியும் பிரிக்கவே முடியாதுன்னுவாங்க. எங்கே டூருக்கு போனாலும் நம்ம எடுக்கிற முடிவு குளிக்கிற மாதிரி இடத்த பாரு. என்ன மாதிரி இடத்த பாரு? குளிக்கிற மாதிரி. ஒன்று ஏரியா இருக்கணும், இல்லை அருவியாக இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது குளிக்கிற மாதிரி இடத்த பாரு அப்படின்னு சொல்லி. அங்கே குளிக்க போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குளிச்சுக்கிட்டு இருப்போம், பக்கத்தில் எருமை மாடு குளிப்பாட்டி வச்சுருப்பான். நம்ம குளிச்சுக்கிட்டு இடத்துல பக்கத்தில் எருமை மாடு. கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அது தோபின்னு வாங்கல, பழைய துணி அழுக்கு துணிலாம் துவச்சிப்பான், அவன் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். நான் தானே குளிச்சேன். இப்போ இதாவது ஒன்று நம்ம கண்ணுக்கு வந்து நல்லா குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆனான்னு பார்த்தா பல சம்பவங்கள் அங்கே நடக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த தண்ணி கடந்து நம்ம கடந்து போகும். இந்த தண்ணியாக நம்ம குளித்தோம், சரி ரைட்டு ஓகே, வீட்டில் போய் திரும்பவும் அலசிக்கலாம் அப்படின்னு போயிடுவோம். இந்த ஆற்றையும் மனிதனையும் பிரிக்கவே முடியாது. என்றாலும் கூட அல்லாஹ் சொர்க்கத்தில் படைத்திருக்கிற ஆறு இருக்கு இல்லைங்களா, அது பிரம்மாண்டமானது, அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, ஃபீஹா அன்ஹாரும் இம்மாரின் கைரி ஆசின். அந்த தண்ணீர் வந்து அந்த சொர்க்கத்தினுடைய ஆறுகளில் இருக்கிற தண்ணீர் மாற்றம் அடையாத சுத்தமான தண்ணீர் ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு கண்ணாடியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுத்தமாக பல இருக்குமோ அந்த தண்ணீர், அவ்வளோ சுத்தமாக இருக்குமா தண்ணீர். குடிக்கிற தண்ணி கூட இந்த மாதிரி இன்றைக்கி வர்றதில்ல, ஃபில்டர் போட்டு இழுத்தாலும் கூட அதெல்லாம் பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது, அப்போ தான் வருது. ஆனால் சொர்க்கத்துடைய தண்ணீர் எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு தண்ணீராக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் நாம் நதிகளை பார்த்துருக்கோம், ஆறுகளை பார்த்துருக்கோம், எல்லாம் தண்ணீர்களை கொண்டது தான். பாலாறு பார்த்துருப்போமா? பாலாறு எங்கேயாவது உலகத்தில் இருக்கா? எங்கேயுமே கிடையாது. பால் கூட இன்றைக்கி என்னவாகிட்டாங்க, செயற்கையாக போயிடுச்சு. ஒரு பால் பாக்கெட் வாங்குகிறோம், அதெல்லாம் அவ்வளோ கெமிக்கல். சரி நேரடியாக கறந்துடலான்னு பார்த்தா மாட்டுக்கு ஊசியை போட்டுறாங்க. மாட்டுக்கு ஊசி போட்ட பால் நல்லா இருக்குமா? கறக்கிற பால். இப்படி எல்லாத்துலேயும் உலகத்தில் கலப்படம் இருக்குது. கலப்படம் இல்லாத எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு நல்ல ஒரு பசும்பாலை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது. அப்போ அல்லாஹ் சொர்க்கத்தில் படைத்திருக்கிற அந்த பாலாறு இருக்குல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, அன்ஹாருன் மின் லபனின் லம் யதகையர் தஅமுஹு, சுவை கெட்டு போகாத ஒரு பாலாறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அது சுவை எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு பாலில் ஒரு டீயை போட்டு குடிச்சா எப்படி இருக்கும்?
நல்ல ஒரு பாலில் ஒரு காஃபியை போட்டு பிடிச்சா எப்படி இருக்கும்? அதோடைய ரிலாக்ஸேஷன், அதோடைய ஒரு மன ரீதியான ஒரு விஷயம் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கெட்டு போகாத ஒரு சுவையான ஒரு பாலாறு ஓடும்னு சொல்லி. பாலாறு போய் குடிச்சிக்கலாம். பாலாறு மட்டுமா ஓடும்? இன்றைக்கி நம்ம 8-6 மணி கடையை சாத்த ஆரம்பிச்சுன்னா பல பேர் ஓடுவாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக 8:30 மணிக்கு 9 மணிக்கு வைன் ஷாப் சாத்திடுவான். வைன் ஷாப் காண்டி ஓடுவாங்க. இந்த மதுக்கு பிரியர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் லிஃப்ட் கேட்குறாப்புல, எமர்ஜென்சின்னு சொல்லி லிஃப்ட்டு கொடுத்தவர் அப்படியே ரொம்ப எமர்ஜென்சியா உட்காருங்க அப்படின்னு சொல்லி வேகமாக கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. இந்த இடத்துல நிப்பாட்டுங்க. என்னங்க எமர்ஜென்சி? நீங்கள் வைன் ஷாப்? ஆமாயா, 8:30 மணிக்கு கடையை சாத்திடும், அதனால தான் உன்னை பிடிச்சி ஓடி வந்து 2 பாட்டில் வாங்கிட்டு போனோன்னு சொல்லி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மது இருக்கு இல்லைங்களா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மது எல்லாம் இது நமக்கு வந்து சில விஷயத்தில் நன்மையாக இருந்தாலும் அதிகப்படியான தீமைகள் தான் இதில் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு ஹராம் ஆக்கிட்டான். இந்த உலகத்தில் எதெல்லாம் ஹராமோ அது ஹராம் தான். அந்த ஹராமை நாம் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் சொர்க்கத்தில் நமக்கு ஹலால். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் மது ஆறு ஓடுமா. அன்ஹாரும் மின் ஹம்ரின் லரித்தத்துன் லிஷாரிபின். அந்த மது ஆறில் அருந்துபவருக்கு இன்பமான ஒரு ஃபீல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ மது ஆறுனா எப்படி இருக்கும்? ஒரு இன்பமாக ஒரு அதனுடைய சுவை. இன்றைக்கி மது குடிச்ச யாராவது தெளிவாக இருக்கானா? வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது அவனுக்கு. சாக்கடைக்குள்ளே படுத்து உருண்டு கிடக்கிறான். இந்த மது குடித்தவனுடைய அளப்பறை இருக்கு இல்லைங்களா, திடீர்னு நாயோடு கட்டி பிடிச்சி தூங்குறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா வழியில் வர்றான், சிந்தனையே இல்லாமல் மழுங்கி போயிடுது. ஒரு சிந்தனையும் இல்லாமல் போயிடுது. சிந்தனை ரீதியாக எல்லா விஷயமும் மாறி போயிடுது. கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுது. சில பேர் பிடிச்சி அடிக்கிறது, குடிச்சு விட்டு அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போனால் பக்கத்து வீட்டுக்கு போகிறான், ஏதாவது ஒன்று அங்கே போய் அங்கே பிரச்சனை பண்ணி அங்கே இந்த மது குடித்தவருடைய பிரச்சனையே பெரும்பாடாக இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணிடுது, மதுவை வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறது. கவர்மெண்ட்டே மது நடத்துது. ஒரு புறம் மகளிருக்கு ஒரு 1000 ரூபா அப்படின்னு சொல்லிடுறது. மகளிருக்கு கொடுக்குற 1000 ரூபா எங்கே போகுது? வீட்டுக்கார நம்பருக்கு மெசேஜ் வருது, மகளிருக்கான 1000 ரூபாய் உங்கள் நம்பரில் வந்திருக்குன்னு சொல்லி. இவர் அந்த 1000 ரூபா எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாப்புல அந்த 2-5 நிமிஷத்தில் கரைச்சிடுறாரு 1000 ரூபாவை. குடிச்சுப்பிட்டு வீட்டுக்காக வர்றாரா? கிடையாது. ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்திருக்காரு. அப்போ நம்ம சகோதரெல்லாம் பார்த்து ரோட்டில் கிடக்கிறாரு மனுஷன், பாவம் வீட்டில் கொண்டு போய் விட்டுறலான்னு சொல்லி அடித்து பிடிச்சி அவரை தூக்கி ஒரு ஆட்டோ பேசி அந்த ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் வீட்டில் விட்டால் அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? என்னம்மா சொல்கிறீங்க? விடிய காலில் 6 மணிக்கு சூரியன் வெளிச்சம் வந்தவுடனே அவரே எந்திரிச்சு வந்துடுவாருன்னு சொல்லி. நமக்கு ஆச்சரியம், அந்த அம்மாவுக்கு பழகிருச்சு. இந்த ஆள் குடிச்சு போட்டு எங்கேயாவது கடந்து நைட்டு ஃபுல்லாக எங்கேயாவது தூங்கிட்டு விடிய காலில் வீட்டுக்கு வருவான்னு சொல்லி பழகிருச்சு. நம்ம அடிச்சு பிடிச்சி நம்ம ஆள் போய் குடிச்சு போட்டு எங்கேயே கிடக்கிறாப்புலன்னு சொல்லி ரொம்ப பாசமாக கொண்டு போய் வீட்டு வாசலில் நிப்பாட்டினா நம்ம கிடைச்சப்பட்ட நீ ஏன் கூப்பிட்டு வர்றான்னு சொல்லி வாங்க முடியும். சுவனத்தினுடைய இன்பங்கள் சம்பந்தமாக நாம் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் மதுவை ஹலாலாக்கிட்டான். உலகத்தில் ஹராம், மறுமை நாளில் சொர்க்கத்தில் மதுவை நாம் அருந்தலாம். அதில் ஒரு இன்பமும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். அதே போன்று அன்ஹாரும் மின் அசலின் முசஃபன், தூய்மையான தேன் ஆறுகளும் சொர்க்கத்தில் இருக்குமா. தேன் ஆறுகள், தேன்னாலே அதில் பல விஷயங்களுக்கு நிவாரணம்னு சொல்லுவாங்க. எங்கே தேன் ஒரிஜினலாக கிடைக்குது? ஒரிஜினலாக தேனை கொண்டு வரான், பார்த்தா அவன் சொல்கிறான் ஒரிஜினல் தேனுன்றான். ஒரிஜினல் தேன் ரேட்டை விட கம்மியாக இருக்குது, 150 ரூபான்றான். பார்த்தா ஒரு 4 அங்கே முக்கிட்டு கிடக்கு, அந்த தேனி முக்கிட்டு கிடக்குங்க. ஒரிஜினல் தேன் எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரிஜினல் தேனுன்னு கொண்டு வரலாம், ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனமாக கலப்படம் பண்ணி கொண்டு வந்துடுறான். தேனில் ஒரு ஆறு, நினச்சி பாருங்கள், கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் வர்ணிக்காத தேனில் ஒரு ஆறுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தேனை லேசாக ஒரு சின்ன ஒரு மடக்கு குடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கிடைக்க மாட்டேங்குது ஒரிஜினல் தேனில் ஒரு ஆறுன்னு சொன்னால் குடிக்க மட்டும் குடிக்கவே செய்யலாமே. அப்போ அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு தேனாரை சொர்க்கத்தில் படைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க.
இப்போ இந்த மாதிரி ஒரு இன்பமான ஒரு இடம் சொர்க்கத்தினுடைய முழுக்கவே இன்பங்கள். சலிப்பு தட்டவே தட்டாது. ஏதாவது இடத்துலையாவது சலிப்பு தட்டுமா நம்ம நினைப்போம் இல்லைங்களா? சலிப்பு தட்டவே தட்டாத ஒரு இடம்னு சொன்னால் அல்லாஹ் படைத்திருக்கிற சொர்க்கம். சொர்க்கத்தை நம்ம அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கான் பாருங்க. அந்த அறைகளை பற்றி சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம தங்கக்கூடிய அறைகள் இருக்கும்ல, அந்த அறைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்தில் இன்னல் முஃமினீன ஃபில் ஜன்னதி லஹ் மத்தன், சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் ஒன்று இருக்குமா. ஒரு கூடாரம் தெரியுது இல்லைங்களா? ஒரு கூடாரம். அந்த கூடாரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணிக்கிறாங்க. மின் லுக்லுஇன் வாஹிதின், அந்த கூடாரம் முத்துக்களால் ஆன கூடாரம். முத்து இருக்கு இல்லைங்களா? முத்துக்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூடாரத்தை படைத்திருக்கிறார். முத்துனா பாருங்க எப்படி இருக்கும் முத்து. அந்த முத்தை கொண்டு ஒரு கூடாரம், அதன் நடுவில் உங்களுக்கான ஒரு அறை இருக்குமா. அதனுடைய பரப்பளவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தூலுஹா சித்தூன மைலன் லில் முஃமினீன ஃபீஹா அஹ்லூன, அதன் உயரம் 60 மைல்களாகும். 60 மைல் அதனுடைய உயரம் மட்டுமே இருக்குமா. நினச்சி பாருங்க, ஒரு முத்து, அந்த முத்துக்கு நடுவில் ஒரு தனி அறை, அந்த அறையை சுற்றி ஒரு 60 மைல்கள் அளவுக்கு அதனுடைய உயரம் இருக்கும்னு சொன்னால், இப்போ எந்த மாதிரி ஒரு இடத்தை, ஒரு முத்துக்களாலான ஒரு இன்பமான ஒரு இடத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் நமக்கு கொடுப்பான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நாம் உயர்ந்து பார்க்குற அந்த வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், இயற்கை அலைகளாக இருக்கட்டும், எல்லாமே மறுமை நாளில் இதைவிட பிரம்மாண்டமான இயற்கைகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை வடிவமைத்திருக்கிறார். சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே செய்யலாம், எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது. சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுகிறார்கள், தூய்மையான துணைகளும் சொர்க்கத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஹூரின் ஈன்கள் என்று சொல்லக்கூடிய யாராலும் எவராலும் தீண்டப்படாத மிக தூய்மையான துணைகளும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் இந்த உலகத்தை எட்டி பார்த்தார்கள் என்றால் அவர்களின் பிரகாசம் இந்த முழு உலகம் முழுவதுமே பரவினாலும் கூட மிக பயங்கரமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. எப்படி எல்லாம் படைச்சிருக்கான்னு பாருங்கள். வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளும் கணவரும், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், கரண்ட் போயிடுச்சு. யார் பார்த்து பயப்படுவான்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தில் படைத்திருக்கக்கூடிய அந்த இன்பம், அந்த இன்பத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு இன்பம்னு சொன்னால் ஹூரினீன்கள். இவர்களுடைய சிறப்புகள் நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. இதை ஒரு அங்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தில் உங்களுக்கு எல்லா விதமான வசதியும் செய்து தரப்படும்னு சொல்லி. வசதினா என்னங்க? எல்லாமே அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் அனுபவிக்கவில்லையோ அதெல்லாம் சொர்க்கத்தில் அனுபவிக்கலாம். பணக்காரர்களை பார்க்குறோம், ஒரு பென்ஸ் காரில் போகிறாங்க, BMW காரில் போகிறாங்க. அந்த வசதி நமக்கு இருக்கா? இல்லை. நம்ம சைக்கிளில் போவோம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 வீலரில் ஸ்கூட்டியில் போவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருக்காதா? சொர்க்கத்தில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், அனைவருமே லட்சாதிபதிகள், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும். இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே பெரும் லட்சியத்தை கொண்டு வாழ்வோம். சில டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு லட்சியமாக வச்சுருப்பாங்க. பாரிஸ் போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா பார்க்கவே கண்ணு அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கும், எல்லாம் பச்சும் பசேன்னு இருக்கும், மரங்கள் அப்படி இருக்கும், ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கும். இன்னும் சில நாடுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ இயற்கை அருமையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிற சொற்பம் தான். சொர்க்கத்தில் படைத்திருக்கிறதெல்லாம் இதைவிட பிரம்மாண்டமான இன்பங்கள் என்பதை நாம் புரிந்து வைத்துக்கொள்வோம். சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டாலும் இந்த சொர்க்கத்திற்கு செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? தயாராக வேண்டும். சொர்க்கம் அல்லாஹ் இன்பமான ஒரு இடத்தை படைச்சிருக்கான், இப்படியெல்லாம் இருக்குது, உலகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம நகைப்பாக சொன்னாலும் கூட நாம் சொர்க்கவாசிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அந்த லட்சியத்தோடு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா கவனமும் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்தும் மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவான். நன்மை அதிகமாக இருந்தால் மீசானுடைய தராசில் சொர்க்கவாசிகளாகும், மீசானுடைய தராசில் தீமை அதிகமாக இருந்தால் நரகவாசிகளாகும். அல்லாஹ் நம்மை கொண்டு போய் தள்ளுவான்.
எப்படி இன்பம் இன்பம் என்று சொர்க்கத்தை நாம் பார்த்தோமோ, இதற்கு எதிர்மறையான கூச்சலும் அழுகுறலும் சத்தமும் கத்தக்கூடிய சத்தமும் நரகத்தில் இருக்குமா? உடனே நல்லானே பேசிகிட்டு இருந்தேன், சொர்க்கத்தை பற்றி சொன்னேன், கேட்கவே நல்லா இருந்துச்சு. இன்பண்ண எல்லாம் அப்படி படைச்சிருக்கான் இப்படி படைச்சிருக்கான்னு சொன்னேன். ஒரு சிலர் பயம் காட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க. கெட்டவர்களாக மரணித்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொர்க்கத்தை பார்த்தாங்களாம், ஏழைகள் இருந்தாங்களாம், சந்தோஷமாக இருந்தாங்களாம். இப்படி நரகத்தை பார்த்தாங்களாம், பணக்காரர்களாம் இருந்தார்களாம். எப்படி இருந்தார்களாம்? அழுது கொண்டு வெறும் கூச்சல் சத்தம். அவ்வளோ ஒரு எப்படி இன்பமிக்க சொர்க்கம்னு சொல்கிறோமோ அதற்கு எதிர்மறையாக துன்பமிக்க இடம்தான் நரகம். ஜீரணிக்கவே முடியாது. சில தண்டனைகள்லாம் படும் கொடூரமாக கொடுக்கப்படும். நரகத்தினுடைய அடிப்படை தண்டனை என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு நெருப்பு கங்கு ஒரு மனிதனுடைய பாதத்திற்கு கீழாக வைத்தால் அந்த நெருப்பு கங்கினுடைய உஷ்ணம் அவனுடைய உச்சந்தலை வரைக்கும் இருக்கும். அடிப்படையான தண்டனை தான். நெருப்பாலான செருப்பு அவனுக்கு அனுபவிக்கப்படும். அதை போடு, நெருப்பாலான சட்டை, நம்ம எப்படி இற்று போகாத சட்டை சொர்க்கத்தில் பார்த்தோமோ நெருப்பாலான சட்டை போட முடியுமா? லேசாக ஒரு கங்கு கையில் பட்டாலே கொஞ்சம் கொப்பளமாயிருது உடம்பு. சட்டை போடணும்னா போட முடியுமா? நெருப்பினுடைய அனல் ஜுவாலையை தாங்க முடியாத நாம நரகத்தில் தூக்கி அல்லாஹ் போட்டால் அது தாங்க முடியுமா? நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய உணவு கள்ளிச்செடி, நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணீர். அந்த தண்ணீரை நாம் குடித்தோம் என்றால், பொதுவாக அல்லாஹ் உடலை படைத்திருக்கிற வாகு இருக்கு இல்லைங்களா, எல்லாமே ஒரு சாஃப்டாக தான் படைச்சிருக்கான். உடலுடைய உட்பகுதி கொஞ்சம் சூடாக குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நாக்கு தடிச்சிடும். சுடு தண்ணி அல்லாஹ் கொடுப்பான நரகத்தில். அந்த சுடு தண்ணியை குடித்தோம்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு சூடாக இருக்கும்னு சொல்லி குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய அந்த குடல்கள் எல்லாம் அருந்து விழுந்து விடுமா. அந்த அளவுக்கு சூடான ஒரு தண்ணீரை அல்லாஹ் நமக்கு தருவானா. இப்போ நினைத்து பாருங்கள், நரகம் என்பது மிகவும் கொடுமையான ஒரு இடம். தண்டனைகள் சாதாரணமாகலாம் இருக்காது, பயங்கரமான தண்டனைகளாகத்தான் இருக்கும். யாரும் தப்பிக்க முடியாது. உலகத்தில் நீங்கள் யார்கிட்டலாம் தப்பிச்சிடலாம். அல்லாஹ் நீதியாளன். நாம் செய்யக்கூடிய நன்மை தனியாக பிரிச்சிருவான், தீமை தனியாக பிரிச்சிருவான். யௌம நபுத்திஷுல் பத்திஷத்தல் குப்ரா இன்னா முன்தகிமு. அந்நாளில் நாம் பிடிக்கிற பிடி மிகவும் கடுமையான பிடியாக இருக்கும். அதிலிருந்து யாரும் எவரும் தப்ப முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தை மனுஷனை நீங்கள் ஏமாத்திடலாம், மனுஷனை ஏமாற்றி எந்த தப்புமே நீங்கள் பண்ணிக்கலாம். மறுமை நாளில் அல்லாஹ் யாரு ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் எல்லாமே ப்ரூஃப். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. அணு அளவுக்கு நன்மை செய்தாலும் அது உனக்கு காண்பிக்கப்படும், அணு அளவுக்கு தீமை செய்தாலும் அது உனக்கு காண்பிக்கப்படும். எப்படி காமிப்பான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பார்வை. இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயத்த எல்இடி எல்சிடியில் போட்டு பார்ப்போம், அந்த மாதிரி அல்லாஹ் காமிப்பான். காமிப்பேன்னு அல்லாஹ் சொன்னால, நீ இப்படி பண்ணியிருக்க பார்த்துக்க, எல்லா மக்களுக்கு முன்னாடி காமிப்பான். ஒரு தப்பை பண்ணியிருக்க பார்த்துக்க, இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிற, நன்மையான விஷயத்தையும் அல்லாஹ் காமிப்பான். எதையும் இந்த உலகத்தில் நாம் வாழும் காலம் வரைக்கும் சொர்க்கத்துக்காக அர்ப்பணிக்கணும்னு வந்துட்டு எல்லா தியாக மனப்பான்மை வந்து சொர்க்கம் மட்டும்தான். இறை திருப்தி ஒரு மனிதனுக்கு எதில் இருக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தில் இதுக்காண்டியே என்னை படைச்சிருக்கான், இதுக்காண்டியே நான் வாழ போகிறேங்கிற ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எந்த விஷயம் நமக்கு உலகத்தில் பாரமாக இருக்காது. சொர்க்கத்துக்காக எல்லாவற்றையும் சகிச்சுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், லட்சாதிபதியாக வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்துவம் பெற்ற பிறகு உலகத்தில் ஒரு முசாஃபர் எப்படி வாழ்வானோ அதைவிட ஒரு ஃபக்கீர் எப்படி வாழ்வானோ அவனுக்கு கூட பாய் தலையான இருக்கும். அப்படித்தானே? ரோட்டோரத்தில் எங்கேயாவது ஒரு பாய் தலைவனை வச்சிருப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அவர்களுக்கு ஒரு பாய் கூட இருந்ததில்லை. ஈச்சமர பாயில் படுப்பார்கள். முதுகுப்புறம் முழுவதுமே சிவந்த நிறமாக மாறிவிடும். சாட்டையை கொண்டு ஒருத்தருடைய முதுகில் அடித்தால் எப்படி வடு இருக்குமோ அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முதுகில் வடு இருக்குமா. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த உலகத்தில் என்னப்பா நம்ம நிரந்தரமாக வாழவா வந்திருக்கோம்? இந்த உலகத்தில் ஒரு பயணி, மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பயணி தன்னுடைய உடல் களைப்புக்காக ஒரு மரத்திற்கு கீழாக சிறிது நேரம் ஓய்வெடுப்பார். திரும்பவும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பார்.
உலகம், மண்ணறை, மறுமை. உலக வாழ்க்கை ஒரு மரத்துக்கு கீழாக ஓய்வெடுக்கிற மாதிரி நம்ம வந்திருக்கோம். அடுத்து மரணம், அடுத்து மண்ணறை. இப்படி நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். எக்ஸாம் ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் பாஸ் ஆகிட்டோம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்முடைய உழைப்புக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதின்னு நினைக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டேன், தூக்கம் இல்லாமல் படித்தேன், சாப்பாடு இல்லாமல் சாப்பிடாம பல நாட்கள் படித்தேன். ஒரு ரிசல்ட் பாஸ் உடைய சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் பூரித்து வைக்கிறது. சொர்க்கத்தில் நாம் பாஸ் ஆகிவிட்டோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அப்படி பாஸ் ஆக வேண்டும் என்றால் உலகத்தில் எழுதக்கூடிய தேர்வு அனைத்து வினாக்களும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். அனைத்து வினாக்களுக்கான விடையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். இந்த ரெண்டையும் நாம் தேர்வு எழுதக்கூடிய இந்த உலகம் என்ற இந்த ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கூறிய அடிப்படையில் ஹலாலானவற்றை மட்டுமே செய்து, அல்லாஹ் கூறிய அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் தடுத்து அல்லாஹ்விற்கு மட்டுமே அஞ்சி நம்முடைய நல்ல அமல்களை செய்தோம் என்றால் மறுமை நாளில் நம்முடைய ரிசல்ட் பாஸ், சொர்க்கவாசி. அப்படி சொர்க்கவாசியாக நாம் மரணிக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், உண்மை முஸ்லிம்களாகவே வாழ்ந்து மரணியுங்கள். நாங்கள் வாழக்கூடிய கணிசமான நாட்கள், அந்த நாட்களில் பெரும் பகுதி தூக்கத்துக்கு போயிடுது, பெரும் பகுதி மற்ற தேவைகளுக்கு போயிடுது. கொஞ்ச நேரம் தான் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நாளில் நம்ம இபாதத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நேரம் வந்து 1 மணி நேரம், அவ்வளவு தான். அதுவும் நான் சொல்கிறது குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்போ அமல்கள் தான், அமல்கள் சிறந்தவா நீ காட்டுங்க. அமல்கள் செய்யக்கூடியவங்க தான் அல்லாஹுடைய பார்வையில் மிகச்சிறந்த நல்லவர்கள். அல்லாஹுடைய பார்வையில் அவர்கள் தான் சிறந்தவர்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு முழுவதுமே நின்று தொழுது இருக்கிறார்கள். கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசி தானே, அல்லாஹ் முன்னறிவிப்பு பண்ணிட்டான்ல. நமக்கு சொர்க்கம் இருக்கா? நமக்கு ஏதாவது முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கா? நம்ம சொர்க்கவாசின்னு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்களா? சஹாபாக்களாவது ஷஹீதானார்கள். ஷஹீத் என்பது உண்மையான சொர்க்கவாசிகள் அவர்கள். நமக்கு உண்மையான சொர்க்கவாசிகளா? நாம் எல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழும் காலம் வரைக்கும் எந்த தீமையும் இயன்ற அளவுக்கு மனம் தெரிந்து செய்யாமல் விலகி இருப்பான் அல்லவா, அவன்தான் உண்மையான முஃமின். சொர்க்கத்திற்காக எல்லா தியாகத்தையும் சகித்துக் கொள்வான் அல்லவா, அவன்தான் உண்மையான முஃமின். சொர்க்கம் இன்பம் இன்பம்ன்றோம், அந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால் அம் ஹசிபுத்தும் அன் ததுகுருல் ஜன்னா, சொர்க்கத்தை உங்களால் லேசாக அடைய முடியாது அல்லாஹ் சொல்றான். நம்மை விட தியாகம் செய்த எத்தனையோ நபர்கள், சஹாபாக்கள் இந்த உலகத்தில் சொர்க்கத்துக்காகத்தானே அத்தனையுமே செய்தார்கள். நாம் என்ன செஞ்சோம்? கரெக்டாக தொழுகிறோமா? சுன்னத் தொழுகை கரெக்டாக தொழுகிறோமா? குர்ஆன் ஓதுகிறோமா? தான தர்மங்கள் செய்கிறோமா? மற்ற நன்மையான விஷயங்கள் செய்கிறோமா? காலையிலிருந்து தூங்கக்கூடிய நேரம் வரைக்கும் என்ன செய்கிறோம்? அப்படி மறுமைக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு நாள் தூக்கத்தில் எழுந்து நான் பார்த்தேன், அல்லாஹ்வின் அச்சம் வந்து விட்டது, திடீரென்று தஹஜ்ஜுத் தொழுவேன் என்று எத்தனை பேர் சொல்வீர்கள்? இல்லை இல்லை, நானும் என் குடும்பமும் என் மனைவியும் என் மக்களும் என்னுடைய குழந்தைகளும் தினமும் தஹஜ்ஜுத் தொழுகிறோம், இரவில் ஒரு பகுதி நின்று வணங்குகிறோம், மறுமைக்காக நேரத்தை செலவு செய்கிறோம். எத்தனை பேர் சொல்வீங்க? சொர்க்கம் எல்லாம் இன்பம் தான், சரிதான், மறுக்கவே முடியாது. அதுக்கு என்ன வேலை இருக்கு? என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்ன செஞ்ச சொர்க்கத்துக்கு போக முடியும்? அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் அதிகமாக உள்ளத்தில் போடணும். அதுக்கு ரொம்ப அடிப்படை மரண சிந்தனை கொண்டு வரும். உலகத்தில் எதுக்குமே யூகிக்கப்படாத ஒரு நியதின்னு சொன்னால் மவுத்துக்கு தான். வயசு கிடையாது, நிறம் கிடையாது, குவாலிஃபிகேஷன் கிடையாது, லா படித்தவங்க கூட இறந்து போகத்தான் செய்கிறான், பருவம் கூட கிடையாது. மரணம் என்றைக்குமே நம்முடைய செருப்பு வாரை விட பக்கத்தில் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். எப்போ வேணாலும் மௌத்தா போகலாம். மவுத் எப்போ நமக்கு வரும் தெரியாது. இந்த மவுத்துடைய சிந்தனை நமக்கு வந்துருச்சுன்னா உலகம் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகும். உலகத்தினுடைய எந்த சிந்தனையும் மனசில் உட்காராது. சில பெண்களும் சில ஆண்களும் பாருங்கள், இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ போகிற மாதிரி, நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இவ்வளோ ஒரு ஆடம்பரம், எல்லா விஷயத்துலையும் ஆடம்பரம். ஆனால் நீ செத்து போயிட்டா உன் வீட்டை யார் அனுபவிப்பா? உன் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். உன் வீடு உனக்கு நிரந்தரம் இல்லை,
நீ பயன்படுத்தக்கூடிய வாகனம் உனக்கு நிரந்தரம் இல்லை, நீ அணியக்கூடிய ஆடை கூட உனக்கு நிரந்தரம் இல்லை. நீ இறந்து போய்விட்டால் உன் சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் பதிலாக கஃனுடைய ஆடைத்தான் சுருட்டி கபருக்குள் வைப்பார்கள். எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம் கூட இருந்தவர்கள், சொந்த பந்தங்கள் அனைவருமே நம் கூட வருவார்கள். ஆனால் நம்மை அடக்கம் செய்து விட்டு திரும்பி விடுவார்கள். மன்னரை ஒவ்வொருவருமே தனியாகத்தான் ஹேண்டில் பண்ண போறோம், தனியாகத்தான் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். உலகத்தில் ஏதாவது பிரச்சனை, அம்மாவை கூப்பிடு, அப்பாவை கூப்பிடு, மாமனை கூப்பிடு, மச்சானை கூப்பிடு, அண்ணனை கூப்பிடு, தம்பியை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு, பிரச்சனையை கூட்டுன்றோம்ல. மன்னரை என்ன பிரச்சனையை கூட்டுவீங்க? நீங்க ஏன் விட்டுட்டு போறீங்கன்னு கத்துவீங்க. நீங்க கத்துற சத்தம் கூட அவங்களுக்கு தெரியாது, அடங்கம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாருமே யாருக்கும் உதவி பண்ண முடியாது. அஹ்சனு அமலா, அமல்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு பின்னால் வரும். நீங்க செஞ்ச நன்மை மட்டும்தான் உங்க பின்னாடி வரும். யாருக்கும் துரோகம் இழைக்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அல்லாஹ்விற்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சொர்க்கத்திற்காக இந்த உலகத்தில் நான் வாழுகிறேன். மறுமை நாளில் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க உலகத்துல எல்லா விஷயத்திற்கும் உதவியாளர்கள் இருக்கிறார்கள். மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்க தான். நீங்க செஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசும். யாருக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? நீங்க தன்னந்தனியாக மன்னரையும் மறுமையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களுடைய நன்மைகளை சிந்தித்து பாருங்கள். அடுத்த நாள் நான் இறந்து விட்டாலும் என் மன்னரை வாழ்க்கைக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறேன், எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன். செஞ்சு வச்ச நன்மைக்கு இந்த பக்கம் நம்ம தீமை செஞ்சிருப்போம்ல, அந்த நன்மை இந்த வாரி சுருட்டி தீமையை எடுத்துட்டு போயிடும். நன்மை தீமையா மாறும்ல. ஒருத்தரை பத்தி புறம் பேசுறோம், இது நன்மையா தீமையா? தீமை. அப்ப நீங்க தொழுதிருப்பீங்க, அந்த தொழுகை என்னவாயிரும்? அவருக்கு போயிடும். அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஃப்லிஸ்னாங்க. முஃப்லிஸ்னா யார் தெரியுங்களா? மழை அளவுக்கு ஒருத்தன் வந்து நன்மையை கொண்டு வருவானா, சுமக்க முடியாம சுமந்து கொண்டு வருவானா. அவனுக்கு எதிராக ஒரு கூட்டம் வருமா, என்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்களா, என்னை பத்தி பேசி ஏமாத்திட்டாங்களா, என் சொத்தை அபகரிச்சிட்டாங்களான்னு சொல்லி நபிகள் சொன்னார்கள், மழை அளவுக்கு நன்மையை கொண்டு வந்தவன் மழை அளவுக்கு தீமையை சுமந்து கொண்டு போவான். வரும்போது சொர்க்கவாசியாக வந்தான், போகும்போது நரகவாசியாக போகிறான். அந்த மாதிரி நம்முடைய அமல்களையும் கூட பதப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், சேமித்து வைக்கணும், வீணடிச்சிடவும் கூடாது. முக்கியமாக நம்முடைய நேரமும் காலமும் என்றைக்குமே வீணடிச்சிடக்கூடாது. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதுன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் முஃமின்கள் வீணானதை செய்யவே மாட்டார்கள். இறை மறுப்பாளனுக்கு கிரிக்கெட்டும், இறை மறுப்பாளனுக்கு சினிமாவும், இறை மறுப்பாளனுக்கு நடிகர்களுக்கு பின்னால் போகக்கூடிய சிந்தனை வரும். இறை நம்பிக்கையாளனுக்கு ரசூலுல்லாஹ்விற்கு பின்னாலும், இறை நம்பிக்கையாளனுக்கு மறுமை வாழ்க்கைக்கும், இறை நம்பிக்கையாளனுக்கு மறுமைக்கு பிறகு சொர்க்க வாழ்க்கை இருக்குங்கிற எண்ணம் மட்டும்தான் வரணும். எந்த சிந்தனையும் நமக்கு வரக்கூடாது. டிவி, சீரியல், நாடகம், இந்த கலீஜி கலப்பு, இது எதுவுமே நம்முடைய எண்ணத்தில் கலந்துடவே கூடாது. நச்சுத்தன்மை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அரிச்சிடும். எந்த கெட்ட பழக்கமும் நம்ம இடத்துல இருந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் மறுமைக்காண்டி வாழ வந்துடும். ஒரு பீடி சிகரெட்டாக இருந்தாலும் கூட என் இறைவன் தடுத்திருக்கிறான். மது ஹராம், இந்த அல்லாஹ் மறுமையில கொடுக்கிறது ஹலால். இந்த உலகத்தில் இருக்கிற மதுவை விட அல்லாஹ் மறுமையில் கொடுக்கிற மது எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய தயாரிப்பு எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் காத்துட்டுருங்க. அந்த இன்பத்தை எல்லாம் பார்க்க தானே போறோம், அனுபவிக்க தானே போறோம். சபர் வேணும்ல. அப்போ இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். சொர்க்கத்தினுடைய இன்பம் மாத்திரம் நாம் சொல்லிவிட்டோம் என்றால் நாம் சொர்க்கவாசியாக நினைச்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வை தவிர, சொர்க்கவாசின்னு அறிவிப்பு செய்யப்பட்ட சஹாபாக்களை தவிர, ரலியல்லாஹு ரது அன்ஹு, நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாருமே சொர்க்கவாசி கிடையாது. அல்லாஹ் மறுமை நாளில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான். கந்தூரி எடுக்கிறானுங்களே, என்ன எடுக்கிறாங்க கந்தூரியில்? கத்தர் வலிசா, பாதுஷா. இப்போ நாகூரில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு கந்தூரி, கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் கந்தூரி, மறுமையில் தந்தூரி. நரகத்தில் என்ன செய்கிறது? குட்டி யானையில் யானையில் என்ன செய்வாங்கன்னா, அந்த கொடி மரத்தை கொண்டு போவாங்க. யானை இப்போ கிடைக்கல, இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, குட்டி யானை இருக்குல்ல, குட்டி யானையை பேசி குட்டி யானைக்கு மேலே அந்த கொடி மரத்தை கொண்டு போகிறாங்க. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? யானை இல்லை, குட்டி யானை அப்படின்னு சொல்லி என்ன பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இணை வைப்பு இருக்குல்லங்க, சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய ஒரு செயல் இணை வைப்பு. சொர்க்கத்தினுடைய வாடை கூட நுகர முடியாது. அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஒரு குற்றம்னு சொன்ன அந்த இணை வைப்பு. அல்லாஹ் அந்த அடியாரை மன்னிக்கவே மாட்டான்னு சொன்ன இணை வைப்பு.
இணை வைப்புடையவர்கள் சொர்க்கத்திற்கு போகவே முடியாது. மற்ற தவறுகள் கூட அல்லாஹ் கரிசனம் பார்த்து பாவப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இணை வைப்புல யாராவது மரணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்தில் கற்பனோடு பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இணை வைப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக நாம் மக்களிடையே அதிகமாக பேச வேண்டும், சொல்ல வேண்டும், அன்பான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நாமும் இணை வைப்பில்லாமல் அல்லாஹ்வின் மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்து உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து என்னெல்லாம் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் பட்டியல் போட்டோமோ, நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடம், நினைத்து பார்க்க முடியாத ஆடை, நினைத்து பார்க்க முடியாத உணவு, நினைத்து பார்க்க முடியாத அத்தனை சுகங்களும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து, நம் அனைவருக்குமே அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹ்.